மற்றுமாக இங்கே கூடி வந்திருக்க யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை ஆயர்களுக்கு வாழ்த்துக்களை மற்றும் சோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அன்பை விட்டு பிரிப்பது பாவமா கீழ்ப்படியாமையா என்ற தலைப்பை கீழ்ப்படியாமை என்ற தலைப்பை கொடுக்கக்கூடிய நடுவர்களுக்கு வாழ்த்துக்களை மற்றும் சோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா அநேக காரியங்களை பற்றி சொன்னாங்க. தேவன் அன்பை விட்டு பிரிப்பது பாவமேன்றாங்க. ஆனால் அந்த பாவம் முதல்ல எப்படி வருது? கீழ்ப்படியாமைனால தான் வருது. அது அக்கா ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அங்கே பாருங்கள், ஆதியாகத்திலேருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கீழ்ப்படியாதனால தான் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை இழந்து போகிறான். அப்படி தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை கீழ்ப்படியாதனால இழந்து போகிறோம். அப்படி சொல்ல வேண்டும்னா அநேக பேர் வேதத்துலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வேதத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசலாம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி கீழ்ப்படியாதனால தான் ஒரு மனிதன் அவன் பாவத்துக்குள்ளாக போகிறான். அவன் எப்படி தேவனுடைய அன்பை விட்டு பிரிகிறானா? முதலில் கீழ்ப்படியாதனால தான் பாவத்தினால போகிறான். அதுக்கப்புறம் தேவனுடைய அன்பை விட்டு பிரிஞ்சிடறான். கீழ்ப்படியாதனால அவன் போகிறப்போ அவன் எல்லாவற்றையுமே இழந்துடுறான். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா வாரம் நம்மளுடைய சபைகளுடைய ஆயர் நமக்காக எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் நம்ம அதெல்லாம் கீழ்ப்படியதில்லை. நம்ம கீழ்ப்படியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் இங்கேருந்து வெளியே போகிறோம். வெளியே போன உடனேயும் கடன் வாங்குகிறோம். கடன் வாங்குறதுனால ஒரு பாவம் வந்து சேருது. அவரும் சொல்கிறாரு வாரம் வா கீழ்ப்படிங்க அப்படின்னு. யாருமே கீழ்ப்படித்தில்லை. அதனால் போதகர் எடுத்து ஒரு அன்பை விட்டுவே நம்ம பிரிஞ்சிடறோம். அப்போது தேவனுடைய அன்பு கீழ்ப்படியதுனால தானே நம்ம பிரிஞ்சு போகிறோம். அதான் வேதத்தில் இருந்து பார்க்குறப்போ மத்தேயு 25வது அதிகாரத்தில் அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்குது. 10 கன்னிகள் இருக்கிறாங்க. அந்த 10 கன்னிகை மணவாளனின் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் 5 பேர் புத்தியில் உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவங்க எதுக்காக காத்து கொண்டு இருக்காங்கன்னா மணவாளின் வருகத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 5 பேர் தீவெட்டி எண்ணெயோடு காத்து கொண்டு இருக்கிறாங்க. எதனால்? மணவாள் முன்னாடியே சொல்கிறாரு, நான் வரப்போகிறேன், இருட்டில் வருவேன், நைட்டில் வருவேன்றாரு. அவங்க ஒரு 5 பேர் புத்தி உள்ளவர்கள் கீழ்ப்படிஞ்சாங்க. புத்தி இல்லாதவங்க கீழ்ப்படியலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய அன்பை விட்டு நைட்டில் வராரு ஆண்டவர், அவங்க அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. இந்த காரியம் தேவனுடைய அன்பை விட்டு இந்த பிரிக்கிறது நடுவர் அவர்களே. ஏன் இது நான் சொல்ல வரேன்? இங்கே பாருங்கள், நீங்களே அந்த 5 பேர் புத்தி உள்ளவர்கள் தேவனுடைய அன்போடு கூட போனாங்க. இந்த 5 பேர் தேவனுடைய அன்பை விட்டு பிரிஞ்சு தானே போகிறாங்க. கீழ்ப்படியாதனால தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிறது கீழ்ப்படியாமையே தான். நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நம்ம கீழ்ப்படியாதனால அநேக நம்ம இழந்து போகிறோம். அதே போல் தான் இன்னொரு காரியம் இது வேதத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஆபிரகாம் சாராள். நீங்கள் நினைக்கலாம் ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சார் அப்படின்ட்டு. ஆனால் ஆபிரகாம் ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவே இல்லை. அவர் 15வது அதிகாரத்தில் ஆதியாகத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உன்னை கடல் நட்சத்திரத்து போல கடல் மண்களை போல உன்னுடைய சன்னதியை நான் பெருசாக்குன்னு சொல்கிறாரு. அதே ஆபிரகாம் சாராள் பேச்சு கேட்டுன்னு 16வது அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? ஆகாயை கூட அடிமை பெண்ணு கூட தப்பு பண்ணிடுறாரு. ஒரு குழந்தை ஒன்று பிறகுது. அதோடைய பாவ நிமித்தமாக தான் இஸ்மவேலுன்னு ஒருத்தர் பிறந்துடுறாரு. இது எப்படி சொல்கிறது? இது ஒரு கீழ்ப்படியாததுனால தான் இன்னொரு சன்னதி இங்கே உருவாகுது. இந்த ஒரு சன்னதி எப்படி உருவாச்சு? ஆண்டவருக்கு அவர் சொன்னார்ல, ஏன் ஆபிரகாம் வெயிட் பண்ண வேண்டியது? அவர் சொன்னார், நான் தருவேன். 86 வயசில் அவருக்கு இஸ்மவேல் பிறகுறாரு. 13 வருஷம் ஆண்டவர் அவரோடு கூட பேசலை. ஏன்னா அவர் அன்பை விட்டு 13 வருஷம் விளங்கி போயிட்டார். சரி, சிறப்பு பேச்சு தொடரட்டும். டிஸ்டர்ப். சரிங்க நடுவர் அவர்களே.
அப்போது அவர் கீழ்ப்படியாதனால ஒரு 25 வருஷம் அவர் வெயிட் பண்ணியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய சொன்ன வார்த்தை அவர் கர்த்தர் அவருடைய கீழ்ப்படிஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழ்ப்படிஞ்சார், கர்த்தர் தந்தார். அதே போல் தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், தேவனுடைய அன்பை விட்டு அதிகமாக நம்ம பிரிஞ்சு போகிறோம். இன்றைக்கி எப்படியாப்பட்ட நம்ம தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம செல்ஃபோனால் பிரிஞ்சு போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் ஐயா சொல்கிறாரு, செல்ஃபோன் யூஸ் பண்ணாதன்றாங்க. பூமணி ஏற்ற என்ன பண்ணுது, செல்ஃபோன் ஏற்றுன்னு வந்து உக்காந்துக்குது, கீழ்ப்படிய மாட்டுது, ஏஞ்சி வெளியே போயிடுது. அதே போல தான் அநேக பேர் நம்ம கீழ்ப்படியதில்லை. அதனால் நம்ம தேவனுடைய அன்பை விட்டு நம்ம விளங்கி போகிறோம். இங்கே சிந்திக்க வேண்டியது நடுவர் அவர்களே, இவங்க சொன்னாங்க பாவத்தினால தான் வந்து தேவனுடைய அன்பை விட்டு நம்ம விளங்கி போகிறோன்னாங்க. இல்லை, கீழ்ப்படியாதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு மனுஷன் எவன் ஒருத்தனை கீழ்ப்படிலையோ அவன் வந்து தேவனுடைய அன்பாக இருக்கட்டும், மனிதனுடைய அன்பாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். அதுக்கப்புறமா தான் அவன் பாவத்துக்குள்ளாவே போகிறான். கீழ்ப்பண்ணாதனால தானே பாவமே வருது. அதே போல் தான் யோனா என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், யோனா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நினைவே பட்டணத்துக்கு போ, அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுன்னு அனுப்புகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அவர் கீழ்ப்படியாத தர்ஷனத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கூலிக்கு, அதாவது ஆண்டவருக்கே அவர் காசு கொடுக்குறாரு. அந்த இடத்துல கப்பலில் இவர் போய் பத்தம் தூங்குறாரு. இவர் தூங்குறப்போ என்ன ஆகுது, கப்பலில் போய் பத்துக்கிறாரு. இவங்க எல்லாம் இறங்கி பார்க்குறாங்க, என்னடா இது கப்பலே போகலன்ட்டு. அதில் இல்லை எல்லாத்தையும் இறக்கி விடுறாங்க. அப்பவும் கப்பல் நகரில் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாதனால அவர் எல்லாத்தையும் இழந்து போகிறார். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான். தேவனுடைய அன்பை நம்ம இழந்து போகிறதுக்கு காரணம் வந்து அவருக்கு வந்து நம்ம கீழ்ப்படியாதது ஒன்று தான். நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா தேவன் எல்லாவற்றையும் செய்வார். நம்ம கீழ்ப்படியணும், அவருக்கு முதலாவது கீழ்ப்படியணும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது கீழ்ப்படியத்தை பற்றி. நம்ம கீழ்ப்படிகள்னா தேவனுடைய அன்பை விட்டு உண்மையாகவே பிரிஞ்சு போயிடுவோம். அநேக காரியங்களில் ஆண்டவர் இன்றைக்கி கூட நம்ம கீழ்ப்படியதுனால தான் நம்ம இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமே. கீழ்ப்படியனால தான், அப்படி கீழ்ப்படியாதனால தான் ஒரு மனுஷன் பாவம் பண்ணுறானே. இந்த இடத்துல சர்ச்சைக்கு வராத காரணம் என்ன, முதல்ல எட்டவுடனே அவன் பாவம் பண்ணிடுறானா? சகோதரி அவர்களே சொல்லுங்க, அவர் என்ன பண்ணுறான், முதல்ல சர்ச்சைக்கு வரதில்ல, அதுக்கப்புறம் தான் அவன் பாவத்துக்குள்ளாவே போகிறான். என்ன நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தானே சொன்னீங்க. அப்படி தான் ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு வராது, அவன் கீழ்ப்படிஞ்சு போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் ஆலயத்துக்கு வந்தானா அவன் உண்மையாகவே பாவத்துக்குள்ளாக போக மாட்டான், பதுபன கடை தேடி போக மாட்டான். அது பாவம் தான். எதனால் பாவம் வருதா, கீழ்ப்படியாதனால தானே பாவம் வருதா. ஆகவே நடுவர் அவர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் அன்பை விட்டு பிரிப்பது கீழ்ப்படியாமை என்ற அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்குமாறு நான் உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் பதில் முடிவு தரணுமே. நன்றி.